ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் PTI செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருக்கிறார். எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது தெளிவாக இதை எடுத்துச் சொல்லுகின்றோம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு கால ஆட்சியிலே எனவே நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிறையானது. இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதிலும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கப்படுகிறது. அதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். யதார்த்த உண்மை, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சதையுமே அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தோல்வி அடைந்து விடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 5வது முறை என்று கருதுகிறேன். 5 முறை வெளிநாடு செல்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக செல்வேர் என்ற அறிவிப்பை வெளியிட்டுத்தான் செல்கிறார். ஆனால் இந்த 5 முறை வெளிநாட்டு பயணத்தின் போது எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து விட்டதா? அதோடு ஏற்கனவே தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதோடு பல்வேறு காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அந்த 52 மாத கால ஆட்சியில் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன, அதனுடைய நிலவரம் என்ன, அதனால் எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. வெறும் காகித அளவில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.